திமுக கூட்டணி கட்சிகள் தான் வாயை மூடிக்குவாங்களே எது நடந்தாலும். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழகத்தில் எது நடந்தாலும் திமுக கூட்டணிகள் வாயை மூடிக்கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். 26 இந்த அரசாங்கம் வெளியேற்றப்பட வேண்டிய அரசாங்கம் என்பது நிச்சயமாக இருக்கிறது. இல்ல நாம இன்னைக்கு உணர்வுபூர்வமா போராடுறோம். கூட்டணி கட்சிகள் அவர்கள் கண்டனத்தை தெரிவிக்கணும். திமுக கூட்டணி கட்சிகள் தான் வாயை மூடிக்குவாங்களே எது நடந்தாலும். ஓட்டு மட்டும் தானே. அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், காங்கிரஸ் அண்ணன் அரசியல் ஆதாயத்திற்காக அண்ணாமலை இப்படி பேசுகிறார், பாஜக இந்த அரசியல் எடுக்குது அப்படிங்கிறது. அதுதான் நான் கேட்கிறேன். அப்போ ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடூரம் எதுவும் உங்களுக்கு கிடையாது. எல்லாரும் இப்ப நீங்க எதுக்காக என்ன அரசியல் ஆதாயத்துக்காக அண்ணன் திருமாவளவன் பேசுகிறார்? என்ன அரசியல் ஆதாயத்திற்காக இவ்வளவு அடிபணிந்து போய் கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் தான் அரசியல் ஆதாயத்திற்காக கப்சிப்புன்னு இருக்காங்க. இதே இது எங்கேயாவது குஜராத்ல நடந்திருந்தா, உத்தரப்பிரதேசத்துல நடந்திருந்தா குரல் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டுல பக்கத்து தெருவில் நடந்தா குரல் கொடுக்க மாட்டாங்க. உடனே நாங்க ட்விட்டர்ல போட்டா உங்க ஊரை பாரு, அந்த ஊரை பாரு, முதல் நம்ம ஊரை பாரு, நம்ம பெண்ணுக்கு பாதுகாப்பா இருக்காங்களா. நீங்க திமுக தான் ஆட்சியில் இருக்கு, அதுக்கு நாங்க கேள்வி கேட்க தான் செய்வோம். அது செல்வ பெருந்தகையான ஒரு சும்மா ஒரு அறிக்கை, அதையும் கேட்க மாட்டாரு. ஆக எந்த அளவிற்கு தமிழகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது கேட்க வேண்டிய நாங்க கேட்போங்க. நிச்சயமாக போராடுவோம் பெண்களுக்காக என்பதை நான் வலிமையாக பதிவு செய்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.